கரூர் பெருந்துயர விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட தாவேக நிர்வாகிகளுக்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவலானது விதிக்கப்பட்டிருக்கிறது. தாவேக கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக மதியழகன், பவுன்ராஜை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய காவல்துறையினர். தாவேக நிர்வாகிகள் மதியழகன், பவுன்ராஜ் ஆகியோருக்கு அக்டோபர் 14ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலானது விதிக்கப்பட்டிருக்கிறது. கைதானவர்களை போலீசார் துன்புறுத்தக்கூடாது என நீதிபதி அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார். கரூர் பெருந்துயர விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட தாவேக நிர்வாகிகளுக்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவலானது விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தாவேக கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக மதியழகன், பவுன்ராஜை கைது செய்து நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தினர். இதையடுத்து அவர்களுக்கு அக்டோபர் 14ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலானது விதிக்கப்பட்டிருக்கிறது. கைதானவர்களை போலீசார் துன்புறுத்தக்கூடாது என நீதிபதி அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் பாக்கியராஜ் வழங்க கேட்கலாம். பாக்கியராஜ், மேலதிக விவரங்கள். பிரகாஷ், கரூர் தமிழக வெற்றிக் கழக மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் மத்திய மாநகர செயலாளர் பவுன்ராஜ் கைது. கரூர் நகர காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து 2 மணி நேரம் விசாரணைக்கு பிறகு மாவட்ட குற்றவியல் நீதிமன்ற ஒன்றில் நீதிபதி பரத்குமார் முன்னிலையில் ஆஜர்படுத்தி 15 நாள் சாமிபுரத்தில் கடந்த 27ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு பரப்புரை வருகை தந்தார். அப்போது கூட்ட நெரிசலில் சிக்கி 100க்கும் மேற்பட்ட மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கி விழுந்தனர். அவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதில் பலர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையிலும் தற்போது வரை 41 நபர்கள் உயிரிழந்துள்ளனர். இச்சம்பவத்தில் 18 பெண்கள், 13 ஆண்கள், 5 ஆண் குழந்தைகள், 5 பெண் குழந்தைகள், மொத்தம் 41 நபர்கள் உயிரிழந்துள்ளனர். 110 நபர்கள் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் 51 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். மேலும் 60 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இச்சம்பவம் தொடர்பாக 3 பேர் மீது காவல்துறையினர் 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து 5 தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் நேற்றிரவு தமிழக வெற்றிக் கழக மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகனை தனிப்படை போலீசார் கைது செய்த நிலையில் தற்போது நகர காவல் நிலையத்தில் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இவ்வழக்கில் உள்ள முக்கிய நிர்வாகிகளாக காவல்துறையினர் கைது செய்ய வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பிரச்சாரத்திற்கு கொடிக்கம்பம், பிளக்ஸ் பேனர் ஏற்பாடு செய்து கரூர் நகர பொறுப்பாளர் பவுன்ராஜ் என்பவரை கைது செய்து மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் தங்குவதற்கு அடைக்கலம் கொடுத்ததாக என கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் பவுன்ராஜ் கைது செய்யப்பட்டிருக்கலாம் எனவும் தகவல் வந்துள்ளது. தற்போது இருவரையும் கரூர் நகர காவல்துறை நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு கரூர் குற்றவியல் நீதிமன்ற ஒன்றில் நீதிபதி பரத்குமார் முன்னில் ஆஜர்படுத்தி பின்னர் அவர்களை 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டனர். இதனை அடுத்து இருவரையும் திருச்சி மத்திய சிறைக்கு அழைத்து சென்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாக்கியராஜ்.